அதாவது இன்னும் 2040 இயந்திர அறிவியல் உலகம் அழியப் போகுது, அது செயலிழக்க போகுது. அப்படிங்கும்போது அப்போது வந்து நிறைய சிறுநீரக நோயாளிகள், அதாவது இன்றைக்கி மருந்து சாப்பிட்டா தான் உயிரோடு இருக்க முடியும், இன்றைக்கி மாத்திரை சாப்பிட்டா தான் நான் உயிரோடு இருக்க முடியும் அப்படிங்கிற இக்கட்டான நிலையில் வாழ்ந்துட்டுருக்காங்கல்ல பல லட்சக்கணக்கான பேர்கள். இன்றைக்கி இன்சுலின் ஊசி போட்டால்தான் என்னால் இருக்க முடியும், ஒழுங்காக இருக்க முடியும், உயிர் வாழ முடியும். அப்புறம் வந்து இதயத்தில் சில அடைப்புகள் இருக்கும், அதை வந்து சரி பண்ணுறதுக்காக மருந்து மாத்திரையிலே சரி பண்ணுவாங்க. அதுக்கு சில மருந்து மாத்திரைகள் வந்து சாப்பிட்டா தான் அவங்களால இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் சிறுநீரக டயாலிசிஸு இந்த மாதிரி அவங்க வாரத்தில் 2 வாட்டி டயாலிசிஸ் பண்ணால் தான் அவங்களால உயிரோடு வாழ முடியும். இப்படி நிறைய பேர் வந்து இந்த பல நோய்களுக்காக மாத்திரை சாப்பிட்டா மட்டும்தான் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற நிலமையில் இருக்காங்க. மாத்திரை சாப்பிடாம அவங்களால இருக்க முடியாது. சுகர் பேஷண்ட்டு, இப்படி பல லட்சக்கணக்கான பேர். இதை வந்து ஆங்கில மருத்துவத்துறை வந்து ஒரு வியாபாரத்துக்காக அந்த மாதிரி பண்ணாங்களா? வியாபாரத்துக்காக இருக்கலாம், கண்டிப்பாக அப்படி இருந்தால் அப்படி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. நோயை வந்து குணமாக்க விடாமல் அவர்களுக்கான நுகர்வோர்களை வந்து பெருக்கிக்கிட்டே போகணும். அந்த நுகர்வோர்கள் வந்து இந்த மருத்துவத்துறையை வந்து தினசரி மருந்து சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி அந்த நுகர்வோர்களை வந்து ஒரு கட்டாய நுகர்வோர்களாக மாற்றி இது மிகப்பெரிய சதி வேலை பின்னாடி நடக்கலாம். ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ வேறு மாதிரி சூழ்நிலை வேறு மாதிரி மாறுது. நீங்கள் வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு சதி வேலையை நீங்கள் மருத்துவத்துறையில் பின்னி வச்சுருக்கலாம், மக்களை வந்து அதில் விழ வச்சுருக்கலாம். பல லட்சக்கணக்கான பேரை நீங்கள் நம்பி ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து அவங்கள வந்து குணமாகவும் விடக்கூடாது, அதே நேரத்தில் நம்மளே அவங்கள மருந்துக்காக நம்மளே வந்து கடைசி காலம் வரைக்கும் சாகிற வரைக்கும் நம்மளை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஒரு வியாபாரத்தை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது தான் பலருடைய குற்றச்சாட்டு. கண்டிப்பாக அதில் உண்மை இருக்கும். சரி, இனிமேல் வந்து 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க போகுது, அப்படி தானே? அப்போ இனிமேல் நீங்கள் வந்து பல லட்சக்கணக்கான கோடி பணத்தை சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறீங்க? இன்னும் 17 வருஷம்தான் இருக்குது என்னுடைய கணக்கு பிறகு, அதுக்கு முன்னாடி கூட வரலாம். இன்னும் 17 வருஷம்தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு உச்சக்கட்டத்தில் இருக்கோம், உச்ச காலகட்டத்தில் இருக்கோம். அப்படின்னா இந்த தொழில்நுட்பத்தின் உச்ச காலகட்டம். மக்களுக்கு திருப்தி அடைஞ்சிச்சு. மேற்கொண்டு என்ன அப்படிங்கிறத அந்த தேடலில் வந்து மக்களுக்கு அந்த தேடலே இல்லை, போதுண்டா சாமின்ற மாதிரி இருக்குது. முதல்ல இருந்தது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 20 வருஷத்துக்கு முன்னாடியோ மேற்கொண்டு அடுத்து என்ன இந்த தொழில்நுட்பத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி என்ன அப்படிங்கிற தேடல் வந்து மக்களுக்கு இருந்தது. இப்போல்லாம் வந்து போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ என்னென்னா அடுத்த கட்ட வளர்ச்சின்னா ஆகாயத்தில் வாகனங்களை ஓட்டணும். ஏரோப்ளேன் வந்து போகுது, அது வேறு விஷயம். எல்லோரும் ஸ்கூட்டரோ காரோ ஒரு ஆகாயத்தில் போகணும். நம்ம ரோட்டில் போகிறோம்ல, இப்போ வாகனங்கள் வேறு பெருகிடுச்சு. எல்லா வாகனங்களும் இனிமேல் ஆளுக்கு ஒரு வாகனங்கள், 10 வயசுக்கு மேலே உள்ள எல்லாரும் ஆளுக்கு ஒரு வாகனங்கள் வச்சுருப்பாங்க, மோட்டார் வாகனங்கள், ஸ்கூட்டர் ஏதாவது வச்சுருப்பாங்க. அப்போது வந்து ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஸ்கூட்டர் வச்சுருப்பாங்க. அந்த குடும்பத்துக்குன்னே ஒரு 2-3 கார் வச்சுக்கிட்டாலும் வச்சுப்பாங்க. ஆக இப்படியெல்லாம் வாகனங்கள் பெருகிடுச்சு. ஆனால் வந்து சாலைகள் வந்து குறைவாக இருக்குது. அதனால் வந்து ஆகாயத்தை வந்து நம்ம வந்து வாகனங்கள், பறக்கின்ற வாகனங்களை பயன்படுத்துவதன் மூலம் இந்த சாலைகள் பற்றாக்குறையை நம்ம போக்க முடியும். அப்புறம் வந்து சாலைகள் பற்றாக்குறையே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் இருக்கும். அப்போ இந்த ஆக்சிடெண்ட்லாம் குறையும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் மேலேருந்து தொப்புன்னு கீழே விழுவாங்க, டக்குன்னு வண்டி நின்று போயிடும், மேலேருந்து டம்முன்னு கீழே விடுவாங்க, ஒரு வீட்டு கூரை மேலே விடுவாங்க. இப்படியெல்லாம் நிறைய விபத்துகள் நடக்க தான் போகுது. ஆனால் ஆகாயம் காலியாக இருக்குது. அதனால் ஆகாயத்தில் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. தரையில் ரோட்டில் போகிறத விட ஆகாயத்தில் போயிட்டு வரலாம், தார் ரோடு மிச்சம், தார் ரோடு போடுற செலவு மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் உச்சக்கட்ட ஒரு வளர்ச்சியாக நான் பார்க்குறேன். இதுக்கு மேலே வளர்ச்சி வேறு ஒன்றும் கிடையாது. இதையும் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னா டக்குன்னு அவர் என்ன பண்ணார், ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணி ஒருத்தர் என்ன பண்ணார், வீட்டிலேருந்து ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணி ஆகாயத்தில் பறக்க ஆரம்பிச்சிடுவார். அப்புறம் போய் ஆஃபீஸில் போயிட்டு அங்கே போய் லேண்ட் பண்ணிவிடுவார், அங்கே போய் இறங்கிடுவார். இந்த மாதிரி இதுதான் உச்சக்கட்ட வளர்ச்சி. அப்புறம் ஒரு காரு, இப்போ நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகிறேன், அதனால் குடும்பத்தோட காரில் ஏறி ஆகாயத்தில் பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. நைட்டு பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. டிரைவர் ஓட்டிகிட்டு இருப்பார், மற்றவங்களாம் தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து வானத்தில் பறந்துட்டுருப்பாங்க. ஒரு 2-3 மணி நேரம் இல்லைனா கூட ஒரு 4 மணி நேரத்துலையாவது
போய் சேர்ந்துருவாங்க. ரொம்ப ஒரு ஃப்ளைட் வேகத்தில் போகலை அப்படின்னா கூட ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் கூட ஆகாயத்தில் பறந்தால் இன்னும் பயண தொலைவு குறையும், பயண நேரம் குறையும். சாலையில் தான் அது 100 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வேகத்தில் போனாலும் அது ரொம்ப நேரம் எடுக்கும். ஆகாயத்தில் பறந்தால் நீங்கள் டக்குன்னு போயிடுவீங்க. இதுதான் உச்சக்கட்ட வளர்ச்சி. இதுக்கப்புறம் மக்களுக்கு போதும், ஓகே நல்லா இருக்குப்பா, இது அவ்வளோதான் முடிஞ்சுது, இது போர் அடிக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் நான் இப்படி ஒரு வாழ்க்கை முறைக்கு நம்ம போகணுன்னா நாம் இன்னும் மன அழுத்தங்களை எதிர்கொள்ளணும். நிறைய மோசமான ஒரு மகிழ்ச்சியற்ற ஒரு மக்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அந்த மாதிரியான சூழல்லாம் இனிமேல் வரும். அது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்கு தந்தாற்போன்று நாம் நமக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. ஆகாயத்தில் எல்லா வாகனங்களும் ஆகாயத்தில் பறக்குதுன்னா சைக்கிள் கூட பறக்கின்ற சைக்கிள் கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பேருந்துகள்லாம் கூட பஸ் பேருந்துகள் எல்லாம் கூட ஆகாயத்தில் பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக இது போதும், அவ்வளோதான், இதுக்கு மேலே அதுக்குள்ளே இது போதுமோ போதலையோ அது கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்கன்னு. ஆனால் நமக்கு மூளையில் ஒரு செயல்பாடு இருக்குது. அந்த செயல்பாடில் இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கு அவங்களால இந்த மாதிரி கடினமாக உழைக்க முடியாது, முரட்டுத்தனமாக உழைக்க முடியாது. அப்புறம் அவங்களுக்கு எண்ணங்கள் கனவுகள்லாம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்காது. ஒரு 20 வயசுக்கு அப்புறம்லாம் ஒரு எண்ணங்கள் கனவுகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்காது, யோசனைகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்காது. அதுதான் மூலதனம். அதை வச்சு தான் இவ்வளோ கண்டுபிடிப்போம். அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விண்வெளிக்கு போகிறது, அதை போகிறது எல்லாமே மனசில் தொடர்ந்து எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குதா இல்லையா? அதை வச்சு தான் அந்த மூளையின் அந்த செயல்பாட்டின் மீது நம்பிக்கை வச்சு தான் இவ்வளோ கண்டுபிடிப்புகள், இவ்வளோ வளர்ச்சிகள். அப்போ இனிமேல் பிறக்கிற குழந்தைங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மூளை செயல்பாடு இருக்காது. அவங்க ஒரு எண்ணங்கள் வருதா, கொஞ்சம் நேரம் இடைவெளி, அப்புறம் அடுத்து ஒரு யோசனை, அப்புறம் கொஞ்சம் இடைவெளி, அப்புறம் கொஞ்சம் கற்பனை, அப்புறம் கொஞ்சம் இடைவெளி, அப்புறம் ஒரு சிந்தனை. இந்த மாதிரி மனசில் அவ்வளோ வெற்றிடம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு எண்ணங்கள் கனவுகள்லாம் வரும் மனசில். அப்போது இப்படி இருக்கும்போது அவங்களால தொடர்ச்சியாக உழைக்க முடியாது, கடினமாகவும் உழைக்க முடியாது, மென்மையானவர்களாக மாறி விடுவார்கள். அவங்களுக்கு லட்சியம் அப்படி இப்படின்னு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லிட்டு வாழ்க்கையை தொலைக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை. வாழ்க்கையை தியாகம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. லட்சியம் இன்ஜினியர் ஆகணும், அதை விட காதலிக்கணும், அதில் அவங்க ஆசையாக இருப்பாங்க. ஏன்னா காதலில் ஒரு போட்டி நடக்குது. நான் படிக்க போகிறேன், அது வரைக்கும் இங்கே யாரும் காத்து கிடக்க மாட்டாங்க. இவனுக்குன்னு ஒரு பொண்ணு இருப்பாள், அல்லது இவளுக்குன்னு ஒரு ஆண் இருப்பான். அவனை வேற எவ்வளவு தூக்கிட்டு போயிடுவாங்க. இவனுக்குன்னு ஒரு பொண்ணு இருப்பாள். நான் போய் இன்ஜினியர் ஆகிட்டு வரேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னா இவளை வேற எவனா தூக்கிட்டு போயிடுவான். அதனால யாருக்காக காத்திருக்க மாட்டாங்க. அந்தந்த வயசில் அந்தந்த போட்டி நடக்கும். 18 வயசில் எல்லோரும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆசையாக இருப்பானுங்க. பொண்ணுங்களும் அப்படி தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் இன்ஜினியர் படிக்க போகிறேன், டாக்டர் படிக்க போகிறேன்னா உனக்காக யாருங்க காத்திருக்க மாட்டாங்க. அதுமாதிரி நட்பும் அப்படி தான். நட்பு வாழ்க்கை, அந்த நட்பை தியாகம் பண்ணிவிட்டு நான் டாக்டர் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரியான அந்த மனப்பான்மை மாற்றங்கள்லாம் ஏற்படும். அப்போது ஒரு நட்பு, காதல், குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும். ஒரு 20 வயசில் ஒரு குழந்தைய பெற்றுக்கணும், 21 வயசுலலாம் ஒரு குழந்தைய பெற்றுக்கணும், அந்த குழந்தைகளோட விளையாடணும். இதெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு நான் இன்ஜினியராக போகிறேன், டாக்டராக போகிறேன்னு சொல்லிட்டு யாரும் தியாகம் பண்ண மாட்டாங்க. இப்படி மனநிலை மாற்றம், அப்புறம் மனதின் செயல்பாடுகளில் மாற்றம், அப்புறம் மக்களுடைய விருப்பம். அப்போ அப்போது கல்யாணமும் பண்ணிப்பாங்க. செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் கல்யாணம், அது எதுக்கு இப்போவே பண்ணிப்பேனே கல்யாணம் அப்படின்ற மாதிரி ஒரு மக்கள் வாழ்க்கை முறையில் மாற்றம். அப்போது இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இன்னும் ஒரு 17 வருஷத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இப்போ பல லட்சக்கணக்கான பேர் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியுங்கிற நிலமையில் இருக்காங்களே. தினம் மருந்து மாத்திரை சாப்பிட்டா தான் நான் உயிர் வாழ முடியும், இன்சுலின் ஊசி போட்டால் தான் என்னால் இன்றைக்கி ஸ்டெடியாக நிற்க முடியும், சுகர் மாத்திரை போட்டால் தான் என்னால் இருக்க முடியும், இல்லைனா தலைக்கு இருக்குன்னு சுத்தம். அப்படி இதய நோய் சம்மந்தமாக பல பேர், அதாவது ஆப்ரேஷன் பண்ணவங்க கூட மருந்து மாத்திரை சாப்பிட்டாகணும். இதய அறுவை சிகிச்சை செஞ்சவங்க கூட அவங்க வாழ்நாள் முழுதுமே மருந்து சாப்பிட்டாகணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கல்ல. அப்போது இந்த ஆங்கில மருத்துவத்துறைக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் இனிமேல் நிறைய பணம் சம்பாதிச்சு எதையும் பண்ண போகிறதில்ல. இப்போ ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிச்சு நீங்கள் சேர்த்து வச்சு எதுவும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இன்னும் ஒரு 17 வருஷத்தில்
இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும். நீங்கள் சேர்த்து வச்ச பணத்தை வச்சு எதையுமே பண்ண முடியாது. அதுக்கு மதிப்பே இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா, இப்போவாவது கொஞ்சம் உண்மையாக இருங்க. இப்போவாவது, ஏன்னா படித்தவங்க உங்கள் கையில் இருக்காங்க, நல்ல ஆராய்ச்சியாளர்கள் படித்தவங்க அவங்க கையில் இருக்கிறாங்க. அப்படின்னா மருத்துவர்கள்லாம் படித்தவங்க, ஆராய்ச்சியாளர்கள். அதனால் அவங்கள வச்சுக்கிட்டு நோயை குணப்படுத்துறதுக்கான மருத்துவத்தை தேடுங்க. இன்னும் இந்த வியாபார நோக்கத்தோட நோயை குணமாக விடாமல் நோயாளிகளை நுகர்வோர்களாக தக்க வைத்து கொள்கிற, வாழ்நாள் முழுவதும் நுகர்வோர்களாக தக்க வைத்து கொண்டு அதன் மூலம் பணத்தை சம்பாதிக்கிற அந்த போக்கை நிறுத்திட்டு, இனிமேலாவது நோயை குணப்படுத்துறத ஒரு சவாலாக நினச்சிக்கோங்க. நோயை நம்மளால் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு ஆங்கில மருத்துவத்துறை ஏன்னா அவ்வளோ பலம் இருக்குது. உலகெங்கும் மருத்துவர்கள் அத்தனை பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான மருத்துவர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒன்று கூடனா ஒரு சுகருக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிக்க முடியாதா? ஒரு புற்றுநோய்க்கு ஒரு மருந்தை கண்டுபிடிக்க முடியாதா? ஒரு நீரிழிவு நோய்க்கு, ஒரு சிறுநீரக செயலிழப்புக்கு உங்களால் ஒரு மருந்தை கண்டுபிடிக்க முடியாதா? முடியும் தானே. ஏன்னா பல லட்சக்கணக்கான மருத்துவர்கள் இருக்காங்க, மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் நீங்கள் நினச்சிங்கன்னா நோய்களை முற்றிலும் ஒழிக்க முடியும். இப்படி பல லட்சக்கணக்கான மருத்துவர்கள் உலகம் முழுக்குமே இருக்காங்க. அதனால் பணபலம் இருக்குது, அதிகார பலம் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு ஆஃப்டரால் ஒரு சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியாதா? ஒரு ஆஸ்மாவை குணப்படுத்த முடியாதா நிரந்தரமாக? ஏன் முடியாது? ஈஸியாக முடியும். உங்களால் முடியும். நீங்கள் மனசு வச்சா முடியும். நீங்கள் உண்மையாக நினச்சி சேவை செய்யணும்னு நினச்சா முடியும். பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையை விட்டுருங்க. இனிமேல் முடியாது. நீங்கள் சேர்த்து வச்சாலும் அந்த பணத்துக்கு மரியாதை கிடையாது, மதிப்பும் கிடையாது. அதை நெருப்பு எரிக்க தான் பயன்படுத்த போகிறாங்க அந்த பணத்தை. அதனால் கொஞ்சம் காலம்தான் இருக்குது. இப்போவாவது மக்களுக்கு உண்மையோடு செயலாற்றுங்க. எதிர்காலத்தில் நடக்க போகும் மாற்றத்தை உணர்ந்து இப்போவாவது அந்த மருத்துவத்துறை உண்மையாக மக்களுக்கு சேவையாற்றி நோய்களை இல்லாமல் செய்வதற்கான அத்தனை வேலைகளையும் செய்யணும். அதே மாதிரி அரசாங்கம் என்ன பண்ணணும்னா, நோய்களை தூண்டுற உணவுகளை தடை செய்யணும். நோய்களை உற்பத்தி செய்கிற, நோய்கள் வருவதற்கு காரணமாக இருக்கிற உணவுகளை தடை செஞ்சிடணும். ஒரு பக்கம் மருத்துவர்கள் நோயை குணப்படுத்துவதற்கான ஒரு நிரந்தரமாக குணப்படுத்துவதற்கான மருத்துவத்தை கண்டுபிடிக்கணும். இன்னொரு பக்கம் அரசாங்கம் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி தீங்கான உணவுப் பொருட்களை தடை செய்யணும். அந்த மாதிரி நோய்களை குணப்படுத்துறதுக்கு வேறு என்னெல்லாம் செய்யணும்? மக்களை விளையாட விடணும், விளையாடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்க. அதன் மூலம் உடற்பயிற்சி கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சியான உடற்பயிற்சி கிடைக்கும். அது மாதிரி ஒரு உடற்பயிற்சி கூடங்களை உற்பத்தி பண்ணுங்க. அப்படி பல வகையிலையும் நோய்கள்லேருந்து மக்களை மீட்டு விடுவித்து ஒரு மகிழ்ச்சியாக நாம் அந்த உலகத்துக்கு போகணும். அதே நேரத்தில் இன்னொரு உலகத்தையும் நம்ம தயார் செய்யணும். நம்ம இந்த உலகம் முடிய போகுது, அப்புறம் அப்படியே போய் இங்கே நல்லா காங்கிரீட் கட்டடத்தில் வச்சுட்டு வாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, படம் முடிஞ்சுது, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இயந்திர அறிவியல் உலகம் என்னும் திரைப்படம் முடிஞ்சிருச்சு, அடுத்த திரைப்படம் வாங்க பார்க்க போகலாம், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒரு சமவெளி காட்டில் ஒரு குடிசையில் போயிட்டு உடனே ஏன் வசிக்கணும்? நம்மளால் முடியும் தானே. நம்மளால் அங்கேயே ஒரு காங்கிரீட் கட்டிடங்களை ஒரு 1000 வருஷத்துக்கு வர்ற மாதிரி ஒரு உறுதியான காங்கிரீட் கட்டிடங்களை உருவாக்கணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வீடு. அந்த வீட்டோட அளவே என்னென்ன தெரியுமா? ஒருத்தருக்கு நம்ம ஒரு வீடு கொடுக்குறோம். 800 கோடி பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். 800 கோடி பேருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு வீடு. 800 கோடி வீடு கட்டணும். ஒருத்தரோட வீடுங்கிறதே 10 அடி அகலம், 10 அடி நீளம், அவ்வளோதான் வீடோட அளவு. இதை உறுதியாக கட்டணும். இந்த மாதிரி கூட்டு குடும்ப வரைபடங்கிறது என்கிட்ட இருக்குது, அதையும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் எப்படி அந்த கட்டிடங்கள்லாம் அமையும், ஒரு கட்டிடத்தோட அளவு என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். மேற்கொண்டு அந்த வரைபடத்தில் இன்னும் விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதையும் பயன்படுத்திக்கிட்டு முனைப்போடு செயல்பட்டு நாம் ஒரு வெற்றிகரமாக அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே அந்த உலகத்திற்குள் நாம் நுழைஞ்சு அப்போ தான் நாம் வெற்றி பெற்றவர்களாகும். இல்லைன்னா நம்ம தோல்வி அடைந்தவர்களாக ஒரு ஏமாற்றத்தை சந்தித்து அந்த இன்னொரு உலகத்தில் போவோம். அப்படி நம்ம இந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல், நான் சொன்ன மாதிரியெல்லாம் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய உயிர் இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அது எல்லார் வீட்லேயும் நடக்கும். என் வீட்லேயோ உங்கள் வீட்லேயோ கிடையாது, எல்லார் வீட்லேயும் நடக்கும். எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இருக்காங்க. இழப்புகளையும் வலிகளையும் சோதனைகளையும் துன்பங்களையும் தூரத்தை எல்லாருமே சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் அலட்சியமாக இருந்து ஏமாந்து விடாதீர்கள்.
நோய்களை குணப்படுத்துறதுக்கு இனிமேல் தான் அந்த ஆங்கில மருத்துவம் ஆராய்ச்சி பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே சித்த மருத்துவத்தில் எல்லா நோய்களுக்குமே குணப்படுத்துறதுக்கு மருந்துகள் வச்சுருக்காங்க. ஆஸ்மாவுக்குலாம் ஈஸியாக குணப்படுத்துறதுக்கான மருந்துகள் சித்த மருத்துவத்தில், ஆயுர்வேதத்தில், யுனானிலெல்லாம் இருக்குது. அவங்கள பயன்படுத்திக்கோங்க. சித்த மருத்துவம், கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைகள், மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் நிரந்தரமாக குணமாகிறதுக்கு சித்த மருத்துவத்தில் மருந்துகள் ஏற்கனவே இருக்குது. அவங்கள தேடி கண்டுபிடிச்சி யாருக்கிட்டெல்லாம் என்னென்ன மருந்து இருக்குது, நிரந்தரமாக அவங்களால் குணப்படுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன நோய்களுக்கு உங்கள்கிட்ட மருந்து இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு அப்படி பல கோணத்தில் செயல்படணும். பல கோணத்தில் செயல்பட்டு ஒரு நோயற்ற மனிதர்களாக நம்ம அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே நம்ம நுழையணும். அதனால் வெறும் அலோபதி மருத்துவர்கள் மட்டும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நோய்களை குணப்படுத்துகிற அந்த பெருமை அலோபதி மருத்துவர், அதாவது ஆங்கில மருத்துவர்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்லாம் நினைக்காம, நீங்கள் சித்த மருந்து, யுனானி மருந்து, ஆயுர்வேதம் அந்த மருத்துவர்கள்ட்டையும் அங்கே ஆல்ரெடி மருந்து வச்சுருக்காங்க. நிறைய பேர் வச்சுருக்காங்க அங்கே. ஆனால் கொஞ்சம் எல்லாருமே இல்லை, ஆனால் அங்கங்கே இருக்கிறாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட என்ன மருந்து இருக்குது. நான் யுனானி மருத்துவர், என்கிட்ட ஒரு ஆஸ்மா, வீசிங் இந்த மாதிரியான நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகளை குணப்படுத்துகிற அளவுக்கு என்கிட்ட மருந்து இருக்குது, நிரந்தரமாக குணப்படுத்துகிற அளவுக்கு என்கிட்ட மருந்து இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க. அதே மாதிரி மூட்டு வலி சம்மந்தமாக, எலும்பு மூட்டு வலி சம்மந்தமாக ஆன பிரச்சனைகளை முற்றிலும் போக்கக்கூடிய மருத்துவம் இப்போ மாற்று மருத்துவத்தில் இருக்குது. அதாவது ஆயுர்வேதத்துலேயோ சித்தாவிலையோ அல்லது யுனானிலே இருக்குது. அவங்கள போய் பிடிங்க. நமக்கு நோய் குணமாகணும். அவங்கள வச்சு அதை அவங்க அரசாங்கம் அவங்களுக்கு அந்த அந்த மருந்துகளை அந்த மருத்துவர்களோட உதவியோட எல்லா மக்களுக்கும், பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும், நோய்களால் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் அதை கொண்டு போய் சேர்த்து ஒரு அற்புதமான ஒரு உலகை நோக்கி. ஏன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பாருங்கள், ரொம்ப அங்கெல்லாம் நீங்கள் நடக்கணும். உங்களால் நடக்க முடியலன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் நிறைய பேர் மூட்டு வலியால் பிரச்சனையை அவஸ்தைப்பட்டுருக்காங்க. நடக்க முடியல, அவங்களால வேகமாக நடக்க முடியல, நடக்கவே முடியல. இடுப்பு எலும்பு தேய்மானம், இப்படி பல இதுக்கெல்லாம் மருத்துவம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு யுனானி மருத்துவர்கிட்ட இருக்குது. அப்புறம் அதே மாதிரி நிறைய மருத்துவர்கிட்டையும் இருக்குது. சித்த மருத்துவம், மாற்று மருத்துவத்தில் ஏற்கனவே இருக்குது. ஆங்கில மருத்துவர்கள் அந்த நோய்களுக்கு உண்மையிலே மருந்தை கண்டுபிடிக்கணும்னு நினச்சா அவங்களும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் எதிர்காலத்தில் நீங்கள் சேர்த்து வச்ச பணத்தை வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல நீங்கள். அதுதான் நான் சொல்கிறேன். அதனால் இனிமேலாவது ஒரு சேவை மனப்பான்மையோடு இருங்க. 7 தலைமுறைக்கு நீங்கள் சொத்து சேர்க்குற வழக்கத்தை இனிமேல் விட்டுருங்க. யாராக இருந்தாலும், அது அந்த பெரிய பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் நிலத்தை வாங்கி குவிக்கிறதோ, 7 தலைமுறைக்கு சொத்து சேர்க்குறதோ, நகைகளை வாங்கி இந்த வேலையெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் வீணாகத்தான் போகுது. இனிமேலாவது பணம்னு சொல்லிட்டு முழுக்க பணத்தை சம்பாதிக்கிற வேலையே செஞ்சுக்கிட்டு தினமும் ஆடல் பாடல் எதுவுமே இல்லாமல் தொழில்ன்ட்டு வாழ்கிற அந்த வாழ்க்கை முறையை விட்டுட்டு இனிமேலாவது தினமும் விளையாடுங்க. அதுக்கான விளையாட்டு மைதானத்தை உருவாக்குங்க. தினமும் உடற்பயிற்சி செய்யுங்க. அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. தினமும் நடைபயிற்சி. அப்போ தான் நம்ம மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டே மகிழ்ச்சியான உலகுக்கு நம்ம போக முடியும். இனிமேல் ஏன் நீங்கள் கஷ்டப்பட்டு தொழிலை பண்ணிகிட்ருக்கீங்க? ஏன் 18 மணி நேரம் 10 மணி நேரம் எதுக்காக தொழில் பண்ணுறீங்க? நிறைய பணத்தை சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இன்னும் 17 வருஷம்தான், 20 வருஷம்தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த உலகம் செயலிழக்க போகுது. நீங்கள் சேர்த்து வச்ச பணம்லாம் பயனில்லாமல் போகுது. சிகரெட்டு, அதாவது நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு தான் அது உங்களுக்கு பயன்பட போகுது. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நிறைய நாடுகளில் நடந்துச்சு. பொருளாதார சரிவுனால் சில நாடுகளில் அங்குள்ள பணம்லாம் மதிப்பிழந்து போகும்போது அங்கே உள்ள பணத்தை காகிதத்தை நெருப்பு தான் எரிக்க பயன்படுத்தினாங்க. அது மாதிரி தான் உலகம் முழுக்கவே இனிமேல் எல்லா பணத்தையும் நெருப்பு தான் எரிக்க பயன்படுத்துவாங்க ஒரு 2040க்கு பிறகு. அதனால் எல்லாத்தையும் உணர்ந்து கொஞ்சம் ஒரு புதுசான ஒரு வாழ்க்கை இப்போ தெரிஞ்சு போச்சு. இப்போது நாளைக்கு சாக போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம், என்னெல்லாம் பண்ணுவோம்? நீ இன்னும் 10 நாள் தான்ப்பா உயிரோடு இருப்ப அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? 10 நாள் தான் நம்மலாம் உயிரோடு இருக்க போகிறோம், தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒன்று பண்ணுவோம்ல. யாராவது சொந்தக்காரங்களுக்கு கூட எழுதி இப்போ ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்போம் தானே. ஆனால் இப்போ எல்லாருக்குமே இப்போ நீங்கள் 10 நாளில் சாக போகிறதில்ல. இந்த இயந்திர அறிவியல் உலகம் இன்னும் 20 வருஷம் தான் உயிரோடு இருக்க போகுது. அப்போ நாம் என்ன பண்ணுவோம்? அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற எதுவுமே பயன்படாது. நீங்கள் யாருக்குமே கொடுக்க முடியாது.
இன்னும் 20 வருஷம் தான் இருக்கா, அதுக்கப்புறம் வந்து இது என் பையனுக்கு போகட்டும். இப்போ நான் செத்து போயிடுவேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய உறவினர்களுக்கோ என்னுடைய குடும்பத்தாருக்கோ என்னுடைய சொத்துக்களை நான் கொடுப்பேன். அப்படி தானே. அப்புறம் ஏதாவது இன்னும் நான் ஒரு ரொம்ப நல்லவனாகவோ இருந்தேன்னாக்கா நான் வந்து பொதுமக்களுக்கும் நான் கொடுப்பேன். ஆனால் வந்து இப்போ இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க போகுது அப்படிங்கும்போது அதனால் பாதிக்கப்படுறது அனைவரும் தான். அனைவருடைய பணம் தான் மதிப்பில்லாமல் போகுது. இந்த உலகத்தில் யார் ஒரு பிச்சைக்காரங்கிட்ட இருக்கிற பணம் கூட மதிப்பில்லாமல் போயிடும். கோடீஸ்வரங்கிட்ட இருக்கிற பணம் கூட மதிப்பில்லாமல் போயிடும். எல்லோரும் பணங்கிறது மதிப்பில்லாமல் போகும்போது சமமாயிடுவாங்க. அப்போ வந்து அதனால் வந்து இந்த பணத்தை இனிமேல் எப்படி செலவழிக்கணும், சேர்த்து வச்ச பணத்தை இனிமேல் எப்படி செலவழிக்கணும் பயனுள்ள வகையில் 20 வருஷத்துக்குள்ளே செலவழித்து முடிச்சிருங்க. அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் செலவழிக்கவே முடியாது. அந்த மாதிரிலாம் போகுது. இன்னும் என்ன நடக்கும் அப்படின்னா, பெரிய பணக்காரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இப்போவே வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகிறது அவங்க உறுதியாக தெரிஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கனாக்கா, இப்போ ஒருத்தர்கிட்ட நிறைய பணம் இருக்குது, கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. அவர் இப்போவே அதற்கான அந்த இயற்கையோட அடுத்து வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவருக்கான வீடு எல்லாத்தையும் இப்போவே கட்டிடுவார். பின்னாடி விளைநிலம் எல்லாத்தையுமே இப்போவே வளைச்சி போட்டு அவர் ஒரு குடும்பத்தை கூட்டிப்பார். அவருடைய குடும்பம், கூட்டு குடும்பம், ரத்த உறவுகளோடு உடைய அந்த உறவினர்களை ஒன்றிணைத்து நாம் இங்கே தான் வசிக்க போகிறோம், 20 வருஷம் கழித்து நம்ம இங்கே தான் வசிக்க போகிறோம், இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு நாமெல்லாம் இங்கே தான் வரப்போகிறோம். யாரெல்லாம் வரப்போகிறீங்க, மாமா, சித்தப்பா, நீங்கள் எல்லோரும் தான் நாமெல்லாம் வரப்போகிறோம். நம்ம சொந்தக்காரங்க யாரெல்லாம் இருக்காங்க, ரத்த வழி சொந்தங்கள் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இங்கே இடம் ஒதுக்கியாச்சு, உங்களுக்கு இதுதான் உங்கள் வீடு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு பணக்காரங்கள்லாம் ஒரு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது கையில் நிறைய பணம் வச்சுருக்காங்கள அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நூற்றுக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களை வளைச்சி போட்டு அதில் அவங்களோட குடியிருப்புகளை கட்டி அதில் இன்னும் வந்து கஷ்டப்படாமல் எப்படி இருக்கிறது, கிணறுகளை தோண்டிடுவாங்க. அப்புறம் வந்து ரொம்ப ஏதாவது நல்ல மோட்டாரு, சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்கிற மோட்டார், இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்தால் கூட அதுக்கப்புறமா அவங்க சிரமப்படாமல் வாழ்கிறதுக்கு எல்லா வழிகளையும் அவங்க செஞ்சுருவாங்க. அதாவது காரு, பேட்டரியில் இயங்குகிற காரு, சூரிய ஒளியில் மின்சாரத்தை உற்பத்தி செய்து அந்த பேட்டரியில் இயங்கக்கூடிய காரு, 2 வீலர் இப்படியெல்லாம் கூட அவங்க வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் 2040 செயலிழந்தாலும் 2040க்கு பிறகும் நம்ம மக்களெல்லாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கூட இந்த பணக்காரங்கள்லாம் அங்கே கூட அவங்க மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. அதற்கான ஏற்பாடுகளை அவங்க செஞ்சுருவாங்க. அதற்கான ஏற்பாடுகளை வந்து அவங்க இப்போதே என்ன பண்ணுவாங்கனாக்கா அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்கிடுவாங்க. தங்களிடம் உள்ள பணத்தை வச்சு நிறைய ஏக்கர், நூற்றுக்கணக்கான ஏக்கரில் விளைநிலத்தை வளைச்சி போட்டு அதில் வந்து அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் ஒன்றிணைத்து அவங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து அப்புறம் காரு எல்லா வசதியும் பண்ணிவிடுவாங்க. ரோடெல்லாம் கூட போட்டுருவாங்க. ரோடெல்லாம் போட்டு ஒரு 100 வருஷத்துக்காவது அவங்க கஷ்டம் இல்லாமல் வாழ்கிற மாதிரி மதில் சவரெலாம் கட்டி இது எங்கள் ஏரியா அப்படின்ற மாதிரி ரொம்ப அற்புதமாக அவங்க வந்து எதிர்காலத்தில் கூட சிரமம் இல்லாமல் வாழ்வதற்கான வழிகளை அவங்க செய்வாங்க. அதனால் வந்து இயந்திர அறிவியல் செயலிழந்துருச்சுன்னா பணத்துக்கு மதிப்பில்லை, எல்லா கோடீஸ்வரரும் ஒரே மாதிரி ஆகிடுவாங்க, எல்லோரும் மாதிரியும் ஆகிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. கோடீஸ்வரர்கள், பணக்காரர்களும் எப்போதும் சேஃபாக தான் இருக்க போகிறாங்க. அதுமாதிரி அரசியல்வாதிகளும் அதே மாதிரி பண்ணுவாங்க. யார்கிட்டலாம் பணபலமோ அதிகார பலமோ இருக்குதோ அவங்க அதை வச்சு இன்னும் 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எப்படி சிரமம் இல்லாமல் வாழ்கிறது அப்படிங்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவங்க செஞ்சுருவாங்க. செஞ்சுட்டு அவங்களுக்கான விசுவாசிகள்லாம் இருப்பாங்க, அவங்கள வேலையாட்களாக கூட வச்சுருப்பாங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கூட அவங்க எந்த வேலையும் செய்யாமல் வேலையாட்களை யாராவது வச்சுப்பாங்க. அந்த மாதிரி கூட யாராவது விசுவாசி இருப்பாங்க. பெரிய பெரிய ஆட்களுக்கு இப்போ ஒரு அரசியல்வாதி இருக்கான்னா அந்த அரசியல்வாதிக்கு உயிரை கொடுக்குற ஒரு முட்டா தொண்டன் இருப்பாங்கள்ல, தொண்டர்கள், அவங்களெல்லாம் இவன் நல்ல ஒரு அடிமை, இவனே நம்ம கூட்டிகிட்டு போவோம், அவனுக்கு ஒரு வீடை கொடுத்துட்டா நம்ம காலம் முழுக்க நமக்கு அடிமையாக இருந்து நமக்கு உழைப்பான், நம்ம உட்காந்தே சாப்பிட்லாம், தோட்டத்துக்கு போய் பழங்களை பறிச்சுட்டு வந்து எல்லாம் கொடுப்பான், இவன் நல்ல அடிமையாக இருப்பான், நல்லா உதவியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆட்கள். ஒரு நடிகர் இருக்கிறாரு வைங்க, அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய ரசிகர்கள் இருப்பாங்க, தனக்காக உயிரையே கொடுக்குற அந்த ரசிகர்களை அவரை கூப்பிட்டு போயிடுவாங்க. இவன் நல்ல ரசிகர், இவரை நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம், நல்ல அடிமையாக இருந்து நமக்கு நல்ல வேலை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கூட இந்த மாதிரியான அடிமைத்தனங்கள் கொஞ்ச காலத்துக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது.
ஆனால் இனிமேல் பிறக்கிற பசங்க வந்து அந்த மாதிரியான வேலைகளை பண்ண மாட்டாங்க. 2020க்கு அப்புறம் பிறக்கிற பசங்கள் இருக்காங்களா, அவங்க அந்த அடிமைத்தனம் இதெல்லாம் அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க, சுதந்திரமாக இருப்பாங்க. யாருக்கும் அடிமையாக இருந்து ஒரு சுதந்திரமான ஒரு சுயமரியாதை இழக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழவே மாட்டாங்க. அதனால் வந்து அந்த அடிமைகள்லாம் இது வரைக்கும் இருக்கிறவங்க தான், இது வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே, ஒரு 30 வயசு 40 வயசு 20 வயசு இந்த மாதிரியான கூட்டங்களில் தான் தேர்ந்தெடுக்கணும். 60 வயசு அப்படி தேர்ந்தெடுத்து மிக பிரபலமானவர்கள் நம்ம நினைக்கிறோம்ல விஐபி, அந்த விஐபிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையிலையும் சொகுசாகவும் சுதந்திரமாகவும் கஷ்டப்படாமலும் வாழ்வதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் அவங்க செஞ்சுருவாங்க. செஞ்சுட்டு ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் பெரும்பாலான மக்கள் கஷ்டப்படுவாங்க. பணபலமும் அதிகார பலமும் உள்ளவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. சுற்றி காம்பவுண்ட் சவர் போட்டு அவங்க ஒரு நூற்றுக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களை விளைச்சி போட்டு சுற்றி காம்பவுண்ட் சவர் ஏற்படுத்தி உள்ளுக்குள்ளே பாதுகாப்புக்கு நிறைய ஆயுதங்களை கூட வாங்கி வச்சுருவாங்க. நல்ல கத்தி அருவா எல்லாத்தையும் வாங்கி வச்சுருவாங்க. அதுக்கு அடியாட்களுக்கு உள்ளே வீடு கொடுத்தாச்சுன்னா அப்போ எல்லாருமே வந்து ஒரு பாதுகாப்பு, தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக யார் வந்து, ஏன்னா பெரிய சண்டையே காத்திருக்கு. இந்த 2040க்கு பிறகு மிகப்பெரிய சண்டையே இங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது. மக்கள் வாழ்க்கையில் நிலத்தை கைப்பற்றுவதில் வந்து விவசாயம் செய்கிறதுக்கு நிலம் தேவை. இது வந்து சாப்பிட்றதுக்கு உணவு தேவைங்கிற மாதிரி. விவசாயம் நிலம் இருந்தால் தான் விவசாயம் செஞ்சு உணவு உற்பத்தி செய்ய முடியும். உணவு உற்பத்தி செஞ்சால் தான் உயிர் வாழ முடியும். அப்போ நிலத்துக்கு எவ்வளோ பெரிய சண்டை நடக்க போகுதுன்னு நல்லா பார்த்துக்கோங்க. சமவெளி நிலத்துக்கு அவ்வளோ பெரிய சண்டை நடக்க போகுது. இந்த காங்கிரீட் கட்டடங்கள்லாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் வந்து அனாதைகளாக விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த கட்டடங்களில் வந்து நீங்கள் வசிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? உங்கள் வீட்டுக்கு பின்னாடியே உங்களுக்கு விளைநிலம் இருக்கா? உங்கள் விளைநிலம் இங்கேருந்து நீங்கள் ஒரு நகரத்தில் வசிக்கிறீங்க, உங்கள் வீட்டுக்கு பின்னாடியே உங்கள் விளைநிலம் இருந்தால் தான் உங்களுக்கு வசதியாக இருக்கும். நகரத்தில் வசிக்கிற நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து 2-3 கிலோமீட்டர் தாண்டி 4 கிலோமீட்டர் தாண்டி உங்கள் விளைநிலத்துக்கு உங்கள் தோட்டத்துக்கு போயிட்டு திரும்ப உங்கள் வீட்டுக்கு வரணும். அது எவ்வளோ பெரிய சிரமம் அது. அதனால் வந்து எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, நம்முடைய வீட்டுக்கு பின்னாடியே நமக்கான விளைநிலம் இருக்கணும், விவசாய நிலம் இருக்கணும், அப்படி தான் நினைப்பாங்க. அப்போது இந்த மாதிரி சிறு நகரங்கள் பெருநகரங்கள் சென்னையிலலாம் மக்கள் வசிக்கிறதுக்கு அந்த மாதிரி சௌகரியங்களை விட்டுட்டு வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து வெளியேறுவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுன்னா, சென்னை நகரத்தை வந்து சென்னை நகரம், திருச்சி இந்த மாதிரியான நகரங்கள் எங்கெல்லாம் உலகம் முழுக்க இருக்கோ இதெல்லாம் இடித்து தரமட்டமாக்கி சமவெளி நிலங்களாக மாற்றி அப்படி தான் மாற்ற முடியுமே தவிர அதை நீங்கள் பயன்படுத்தவே முடியாது. நீங்கள் வந்து அடுக்குமாடி குடியிருப்புகளையும் பயன்படுத்தவே முடியாது. ஏன்னா அடுக்குமாடி குடியிருப்புகள், ஏன்னா மின்சாரமே கிடையாது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க அப்படின்னா மின்சாரம் கிடையாது உங்களுக்கு. தண்ணிக்காக நீங்கள் 2ஆம் மாடிலேருந்து 3ஆம் மாடிலேருந்து கீழே இறங்கி வரணும். கீழே இறங்கி வந்து தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் திரும்ப மேலே போகணும். தண்ணி உங்களுக்கு எங்கே கிடைக்கும்? கிணத்துலேருந்து தான் கிடைக்கும். கிணத்துல இறச்சி தான் இப்போ கொண்டு போய், ஏன்னா மின் மோட்டார் கிடையாது, மின்சாரம் கிடையாது. அப்போ வந்து நீங்கள் தண்ணியை எப்படி நீங்கள் இறைப்பீங்க? அப்போது இறைச்சி நீங்கள் கிணறு இருக்கணும். உங்களுக்கு கிணறு மெட்ராஸில் எங்கே இருக்குது? நீங்கள் புதுசாக தான் உருவாக்கணும். அப்போது எல்லாம் ஆழ்குழாய் கிணறு, அது எல்லாமே வந்து மோட்டார் வச்சு இயக்கப்படுகிறது. ஆக தண்ணி உங்களுக்கு கிடைக்கிறதும் கஷ்டம். அப்படி கிடைச்ச தண்ணீரை நீங்கள் எடுத்துகிட்டு 2ஆம் மாடி 3ஆம் மாடிக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருப்பீங்களா? குளிக்கிறதுக்கு வேணும், கழுவுறதுக்கு வேணும், செப்டிக் டேங்க் நிறைஞ்சா அதை அள்ளுறதுக்கு வந்து வண்டி வராது, அதெல்லாம் கூட ஆள் இல்லை. அது நிறைஞ்சாக்கா செப்டிக் டேங்க் நிறைஞ்சு போச்சு அப்படின்னா அதை வந்து அள்ளுறதுக்கு யார் வருவா? அதை க்ளீன் பண்ணுறதுக்கு யார் வருவா? அதுக்கான ஏற்பாடு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு மின்சாரம் கிடையாது அடுக்குமாடி குடியிருப்பில். அப்போ புழுக்கமாக இருக்கும். மே மாதம் அங்கே இருக்கவே முடியாது. இப்படி நிறைய பிரச்சனைகள். வீடு பெயிண்ட் அடிக்க முடியாது, பெயிண்ட் கிடைக்காது உங்களுக்கு. பெயிண்ட் தொழிற்சாலை மூடிடுவாங்க. அப்போ வீடெல்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும், பழுதடைய ஆரம்பிக்கும். அப்போ வந்து வீடு இடிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுக்குமாடி குடியிருப்புகள் பக்கத்திலே நகரங்களில் வசிப்பதே ஆபத்தாக மாறிவிடும். அந்த மாதிரியெல்லாம் வீடு வந்து சீக்கிரம் பராமரிக்க முடியாமல், சிமெண்ட் கிடைக்காது, பராமரிக்க முடியாது உங்களால். அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்போது அந்த கட்டிடங்கள்லாம் இடிஞ்சு போகும். அப்போ அங்கேயே நகரங்கள்லேயே வசிக்க முடியாது. அது ஆபத்தானது. ஒரு 2040க்கு பிறகு ஒரு 10-20 வருஷத்துக்கு வசிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கட்டிடங்கள்லாம் இடிய ஆரம்பிச்சிடும். இந்த எறும்பு இருக்கிறத, அந்த கரையான் எறும்பு வந்து கரையான் இருக்குல்ல, அந்த கரையான் இருக்குது பாருங்கள், அதுவே போதும். இந்த கட்டிடங்களை சிதைக்கிறதுக்கு அது ஒன்றே போதும், எறும்புகளே போதும். எறும்புகள் என்ன பண்ணும், எவ்வளோ பெரிய காங்கிரீட் கட்டிடத்தில் கூட மேலே ஏறி வந்துடும். வந்து சின்ன சின்ன ஓட்டைகளாக போட்டு
ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்களே இந்த கட்டிடங்களெல்லாம் சிதைச்சிரும். கரையான், எறும்பு இது எல்லாமே இந்த கட்டிடங்களை சிதைச்சிரும். இந்த மாதிரி ஒரு காலகட்டம் இனிமேல் வரப்போகுது. அதனால் பல சம்பவங்கள் நடக்கும். இப்படித்தான் நடக்கும். பணக்காரங்கள்லாம் அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை எப்படி ஈஸியாக அமைச்சிக்கணுங்கிறதெல்லாம் பார்த்துப்பாங்க. அது மாதிரி எப்போவுமே ஏழைகளும் வறுமையில் இருக்கிறவங்களும் கஷ்டப்படுவாங்க. அதனால் வறுமையில் இருக்கிறவங்க, ஏழைகள், நடுத்தர வர்க்கத்தினர் இவங்கெல்லாம் என்ன பண்ணணுன்னா, முன்கூட்டியே நான் வடிவமைத்திருக்கிற அந்த வரைபடத்தை வச்சுக்கிட்டு ஊர்களை உருவாக்குங்க. உலகம் முழுக்க உருவாக்குங்க. உருவாக்குனா தான் நீங்கள் தப்பிச்சிங்க. இல்லைன்னா நீங்கள் குடிசையில் வசிப்பீங்க. பணக்காரர்களும் கோடீஸ்வரர்களும் அவங்க ஒரு காம்பவுண்டு சுவர் எழுப்பி ஒரு 100கணக்கான ஏக்கர் விளைநிலத்தை வளைச்சி போட்டு அவங்களுக்கு தேவையானவங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு சொந்தக்காரங்களோட சந்தோஷமாக வாழ்வாங்க. அதனால் எல்லாருமே ஒரே மாதிரி வாழணும். அதனால் அரசாங்கத்தை இப்போவே நீங்கள் அதற்கான நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு நல்லா அலசி ஆராய்ஞ்சு நீங்கள் உண்மைன்னு நம்புறீங்கன்னா அதற்கான வேலைகளை செய்யுங்க. செஞ்சால் தான் எதிர்கால தலைமுறையினர் யார்? நீங்களும் தான் அங்கே போய் வாழ போகிறீங்க, நானும் தான் அங்கே போய் வாழ போகிறோம், உங்கள் பிள்ளைகளும் வாழ போகிறாங்க, அங்கே உங்கள் பேர பிள்ளைகளும் அங்கே தான் வாழ போகிறாங்க. நீங்கள் உருவாக்கி கொடுக்குற அந்த இதில் இல்லைனா நீங்கள் தண்ணிக்காகவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எந்த வித ஏற்பாடும் செய்யாமல் நீங்கள் இயற்கையோடு 2040 பிறகு இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு நீங்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்கன்னு வச்சிங்க, எந்த ஏற்பாடும் செய்யாமல் தண்ணிக்காக கிலோமீட்டர் கணக்கில் நடக்க வேண்டியிருக்கும். தண்ணிக்காக, விவசாய நிலத்துக்கு தண்ணி பாய்ச்ச வழி இல்லாமல் ரொம்பவும் நாடோடிகளாக உணவை தேடி அலைவீங்க. சண்டை தான் நடக்கும். இங்கே நிறைய சண்டைகள் நடக்கும், சாவு தான் நடக்கும், இங்கே உயிரிழப்புகள் தான் நடக்கும். அதனால் தண்ணி அதனால் இப்போவே நான் அந்த வடிவமைத்திருக்கிற அந்த ஊர் அதில் நிறைய நீர்நிலைகள்லாம் ஏற்படுத்தியிருக்கேன். எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு தான் நான் உருவாக்கியிருக்கேன். அதை பயன்படுத்திக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னுடைய கடமை இதெல்லாம். நானே இப்போதே கடைக்கெல்லாம் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது மண்வெட்டி வாங்கணும் அப்படிலாம் வாங்கும்போது நல்ல கனமாக இருக்குதா, ரொம்ப நாளைக்கு வருமா, அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அதை மனசில் வச்சு தான் இப்போவே நான் வாங்குகிறேன். அரிவாள் ஏதாவது வாங்குகிறேன், மண்வெட்டி வாங்குகிறேன், கடப்பாரை வாங்குகிறேன், கனமாக இருக்குதா, ஒரு 100, 200, 300 வருஷத்துக்கு உழைக்குமா, அந்த மாதிரி தான் நான் பார்த்து வாங்குகிறேன். அது மாதிரி மக்கள் இப்போவே தேட ஆரம்பிச்சிருங்க. இப்போவே உங்களுக்கு தேவையான பொருட்களை சேகரிக்க ஆரம்பிச்சிருங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் வாழ்வதற்கு உங்களுக்கு தேவையான பொருட்களை இப்போவே ரொம்ப காலம் வருமா அப்படின்னு பார்த்து வாங்கி சேகரிக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால் மக்களே, நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் அந்த மாதிரி நோக்கத்தோடு வாங்குங்க. ரொம்ப காலத்துக்கு வருமா அந்த பொருள் அப்படின்னு நினச்சி வாங்குங்க. அது இனிமேல் தான் தயாரிக்கிறதே அப்படி தான் தயாரிக்கணும். இனிமேல் எந்த பொருள் தயாரித்தாலும் இது 500 வருஷத்துக்கு வருங்க, இது 1000 வருஷத்துக்கு வருங்க அப்படிங்கிற உத்தரவாதத்தோடு தயாரிக்கிறது தான் புத்தி செலுத்தணும். இனிமேல் தயாரிக்கிறவங்களும் அப்படி தான் தயாரிக்கணும். தயாரிக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், என்ன தான் நடக்குன்னு பார்க்கலாம்.